அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நோன்பு முடியக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு நோன்பு லாகாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக அன்றைக்கி எந்த ஆர்டருமே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்துட்டு சரியாக நைட்டு நேரம் இருக்கும். நைட்டுக்கு இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்துருவோம். காலையில் எழுந்துட்டு சமைச்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மற்ற குழம்புனா நான் நைட்டுக்கே செஞ்சு வச்சுருவேன். பிரியாணி ஏதாவது செய்கிறதா இருந்தாக்கா நைட்டே செஞ்சு வச்சாக்கா காலையிலக்கெலாம் அது சூடு பண்ணி சாப்பிடும்போது அந்தளவுக்கு அது நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் நைட்டுக்கு இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு படுத்துடுறது. காலையிலக்கு எழுந்து மசாலா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது போலையுமே இருக்குது. நான் மற்ற குழம்பு அதெல்லாம் செய்கிறதா இருந்தால் நான் நைட்டுக்கே செஞ்சு வச்சுருவேன். இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் இல்லைனா பிரியாணிக்கு இந்த மாதிரி தான் நான் செய்கிறது. ஸோ இதை வந்துட்டு அரிசி வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்துட்டு நம்ம அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கு அப்படியே டைம் போயிடும் இல்லையான்ட்டு நான் எப்பவுமே நைட்டு இந்த மாதிரி ஊற வச்சுறது. அப்புறமா அந்த சிக்கன்லேயுமே நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. சிக்கன் பிரியாணி செய்கிறதா என்னோடய பிளான் இருந்தது. அதனால் இந்த 65க்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி நான் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். அது எல்லாத்தையும் வச்சுட்டு மேலோட்டமாக அந்த கிச்சன் எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டு காலையிலக்கு எழுந்து இன்ஷால்லா சமைக்கிற வேலை தான். அப்புறமா இந்த நோன்பே வந்துட்டு முடிய போகுது. நோன்பு தொடங்குனதுலேருந்து இந்த கடற்பாசி செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஏதோ என்னமோ தெரியலை, எப்போவுமே வருஷம் அதிகமாக கடற்பாசி வீட்டில் வந்து செஞ்சுருவோம். என்னமோ தெரியல, இந்த வாட்டிக்கு இந்த ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கோல்டாக இருந்ததால் நான் இது செய்யாமல் இருந்தேன். சரி எப்படியாவது செஞ்சிடணும்னு சொல்லி அது முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பாதாம் பிசின் அதையுமே ஊற வைக்கணுன்ட்டு எல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மறந்து போகுது. அப்புறமா இது எல்லாமே வந்துட்டு இந்த சாயங்காலம் நோன்பு திறக்க கொஞ்சமாக சிக்கன் 65 எல்லாம் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் அப்படி இப்படியே இருக்குது. அது மட்டும்தான் எடுத்து வைக்கணும். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ஒதுங்க வச்சுட்டேன். இப்போ அப்படியே டைம் என்னன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். சரியாக ஒரு 10:40 கிட்ட ஆகுது. இந்த டைமில் தான் வந்து எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு நான் போகிறேன். இந்த பாதாம் பிசினில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நம்ம இந்த ஷர்பத்தில் அப்புறமா ரோஸ் மில்க் எல்லாத்துலேயும் போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா குளிர்ச்சி. இது ரொம்ப ஓவர் கோல்டு இருக்கும்போது எடுத்துக்காதீங்க. நானுமே இத்தனை நாள் கோல்டு இருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் எல்லாமே நார்மலானதுக்கப்புறமா தான் இது எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஊற வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். ஆனால் காலையில் எழுந்து நல்ல வேலையை நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலை. நான் அப்போ தான் போயிட்டு கிச்சனில் என்ட்ரு ஆகிறேன். ஹஸ்பண்டும் பையனும் வந்துட்டு மசூதியிலேருந்து வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்துட்டு இந்த ஒற்றைப்படை இரவு, அதனால் நைட்டு ஃபுல்லாக தொழுதுட்டு வரேன்ட்டு ஒரு 3-3:30 மணிக்கிட்ட தான் வந்தாங்களே. நான் அப்போ தான் எழுந்து சமைக்கலான்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நல்ல வேலையாக நான் வந்து தொடங்கவே இல்லை. மசூதியில் வந்துட்டு இந்த பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அதையே வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ இந்த அரிசி எல்லாத்தையும் அப்படியே தூக்கி நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற வேலை தான். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு மறுநாளைக்கு அதையே வச்சுக்கலான்னு நான் வச்சுட்டேன். ஏன்னா மற்ற நாள்னால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த நோன்பு டைமுங்கிறதால அதை வேறு நம்ம செஞ்சுட்டு அது கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் மீந்து போய் சாப்பிட்றது மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப டயர்டாகவும் இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரியான சமைக்கிற வேலை இல்லைன்னா கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். அதனால் நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இந்த பாதாம் பீஸு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரிட்ஜிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியில் இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு சில வாட்டி நான் செஞ்சுருக்கேன், நல்லா தான் இருக்கும். அதனால் அந்த நம்பிக்கையிலே நான் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். இது வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படியே. இதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஒன் சைட் சாயுமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி சாய்னு சொல்கிறத வந்துட்டு நீங்கள் சாய்ன்னு தான் சொல்லுவீங்களா, உருதுவா அப்படின்லாம் சொல்லி இப்போ சில பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உருதுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா எனக்கு சுத்தமாக உருதுவே வந்துட்டு வராது. ப்ளஸ் எனக்கு தெரியாது. லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் புரியும், அவ்வளோதான். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபுல்லுமே அவங்க உருது தான். இது நிறைய பேர் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கிறதால நான் வந்து சொல்கிறேன். சாய் வந்துட்டு நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு வீட்டில் எல்லாருமே அப்படி தான் சொல்லி பழக்கம். அதனால் எனக்கு அப்படியே அது வந்துடுது. இப்போ சரியாக வந்துட்டு ஒரு 4:15 கிட்ட ஆகுது. சாய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இதை குடிச்சிட்டு அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணி ஏதாவது குடிக்கிறேன்னா குடிச்சிக்கலாம். ஒரு 4:30க்கு முன்னாடியே குடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு நம்ம நோன்பு வந்து ஸ்டார்ட் ஆயிரும்.
நான் சாய் போட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே என் பையன் உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தான். இந்த வாட்டிக்கு எனக்கும் அவனுக்கும் தான் போட்டி, யார் ஃபஸ்ட்டு குரானை முடிக்கிறதுன்ட்டு. எப்போவுமே வந்துட்டு அந்த மாதிரி தான் போட்டி வைப்போம். ஆனால் இந்த வாட்டிக்கு நான் தான் ரொம்ப பின்தங்கி இருக்கேன். இந்த ஆர்டர்ஸ் அதெல்லாம் செய்கிறதால கொஞ்சம் ரொம்ப நான் ரொம்ப கம்மியான ஜூஸில் தான் இருக்கேன். இன்ஷால்லா நானுமே வந்து சீக்கிரமாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறமா அவ்வளோதான், நாங்கள் நோன்பு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேப்பு, லீவ் அன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன்னா அதனால் நல்லா வந்து தூங்கியாச்சு. ஓதிட்டு ஒரு 5:30 6 அந்த மாதிரி வந்துட்டு படுத்துட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி தான், ஒரு 9 மேலே தான் எழுந்துட்டு கொஞ்சமாக அந்த கடற்பாசியுமே அந்த ஊற வச்சுட்டு நான் படுத்திருந்தேன். ஒரு 5 கிராம் கிட்டே நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா வந்து நம்ம காய வச்சுக்கலாம். பாலில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சைடு வந்துட்டு இந்த கடற்பாசி இருக்குது இல்லையா, அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பாலில் சேர்த்து நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கு தேவையான சர்க்கரை எல்லாமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் எல்லாேருக்கும் தெரியும். ஒரு வேலையாக இருக்காது, யூஸ் ஆகலாமேன்னு நான் வந்து லைட்டாக சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். எங்கே இந்த நோன்பு பூராவுமே வந்துட்டு இந்த கடற்பாசி சாப்பிடவே முடியாமல் போயிடும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக வந்துட்டு எங்களுக்கு அன்றைக்கி வந்துட்டு சாப்பிட முடிஞ்சுது. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுவே நீங்கள் சர்க்கரை சேர்க்கலனா இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா ஒரு 1/4 கப் மில்க் மேட் 1/4 கப்பு சர்க்கரை அந்த மாதிரி கூட கலந்து சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அப்போதைக்கு மில்க் மேட் வந்து இல்லை, அதனால் நான் அப்படியே சர்க்கரையவே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த கடற்பாசியும் ஒரு பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கிடணும். இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி அப்படி இல்லைன்னா அந்த வெனிலா எசன்ஸ் ஏதாவது நம்ம சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ்லாம் சேர்க்குறத விட இந்த ஏலக்காய் பொடி சேர்த்து செய்யும் போது நல்ல ஃப்ளேவராக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை இறக்குற நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நான் இறக்கிக்கிறேன், அவ்வளோதான். ஒரு சில பேர் இந்த கடற்பாசியெல்லாம் நல்லா ரெடி பண்ணதுக்கப்புறமா அப்படியே அதை வடிகட்டிடுவாங்க. எனக்கு அதை பார்த்தா மனசே கேட்காது. ஏன்னா அந்த பாலாடை எல்லாம் அப்படியே வந்து போயிடும் இல்லையா, அதனால் இந்த கடற்பாசியை நல்லா ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு மாதிரி திப்பியெல்லாம் வராது. நல்லா சூப்பராக நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன் கடற்பாசியை. காலையிலக்கு 9:30 அந்த மாதிரி தான் நான் இது செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் நல்லா ரொம்ப நேரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவுமே கரைஞ்சிடும். நம்மளுக்கு கேஸுமே ரொம்ப நேரம் வீணாக போகாது. ப்ளஸ் நம்ம வடிகட்டவுமே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது நல்லா மலன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டு ஒரு டின்னில் நம்ம சேர்த்துக்கலாம். டின்னை நல்லா ஒரு வாட்டி அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேருங்க. அப்போ நம்மளுக்கு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக வரும். நான் மொத்தமாக இந்த மாதிரி பெரிய டின்னில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி மோல்டில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அப்படியே விடாமல் லைட்டாக அந்த மாதிரி பபிள் மாதிரி இருக்கும் இல்லையா மேலே, அதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம மேலே ஏதாவது நட்ஸ் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நல்லா நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு மட்டும் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்றது அவ்வளோ பிடிக்காது. அதனால் ஒரு பக்கம் மட்டும் ப்ளெயினாக விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறமா இன்னும் கொஞ்சோண்டு வந்துட்டு ரோஸ் மில்க் கலந்து வச்சுட்டேன். அப்புறமா அவ்வளோதான், அதெல்லாம் முடிச்சு கையோடயே வந்துட்டு கொஞ்சம் சாமான் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கையை விலக்கி வச்சுட்டா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற நேரத்துக்குனா ஓகே, இந்த மாதிரி நோம்பு டைம்லலாம் நம்மளுக்கு மொத்தமாக வச்சு செய்யும்போது ரொம்ப நம்மளுக்கு டயர்டாக போயிடும். அதனால் அப்போதைக்கு இது எல்லாத்தையுமே அலசி வச்சிடுறது. இந்த மாதிரி கையாக நம்ம வேலை முடிக்கிற நம்மளுக்கு நோம்பு திறந்ததுக்கு அப்புறமாவுமே ரொம்ப சாமான் இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போதைக்கப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்குமே வந்துட்டு வேலை மிச்சம். நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலையாகவே நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி கையோட எல்லா வேலையும் நான் முடிச்சிடுறது. இப்போ கொஞ்சம் க்ளீனிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சு கையோடு இந்த துணி தான் வந்துட்டு அப்படியே ஒரு போர் மாதிரி நல்லா குமிஞ்சு கிடந்தது. இதை அப்படியே விட்டால் அவ்வளோதான்ட்டு வேறு வழி இல்லாமல் உட்காந்து மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்துட்டு முதல் நாளுமே மடிக்கலை, 2 நாள் துணி இது. சரி கையோடு மடித்து வச்சுருவோன்ட்டு மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பசங்களுமே சில நேரத்தில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. முதல்லலாம் வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வளர கொஞ்சம் ரொம்ப வந்துட்டு வால்தனம் அதிகமாகிருச்சு, சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல. கொஞ்சம் சேட்டை வேலைங்கள் அது எல்லாமே பண்ணுதுங்க 2ம் சேர்ந்து. ஸோ கொஞ்சமாக தான் நம்ம மாற்ற முடியும் இல்லையா. நம்ம ஒரேடியாக வந்து சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப வந்துட்டு என்னடா இது மம்மி இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக அதை நான் வந்துட்டு சொல்கிறது. அந்த மாதிரி மடித்து வச்ச துணியை மட்டும் எடுத்து போய் வைங்கடா, யாரும்
அழகாக வைக்கிறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி போயிட்டு வச்சுட்டு இருந்தானுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பியுமே கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எந்த ஆர்டருமே எனக்கு அப்போ இல்லை. இருந்தாலுமே ஏதாவது ஒன்று வந்து செஞ்சு வைப்போம் அப்படின்னு தான் வந்து தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ பசங்களுக்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் கடைசிக்கு வந்து சரி ஓகே நம்ம பிஸ்கெட்டு செஞ்சு வச்சுருவோன்ட்டு பட்டர் பிஸ்கெட் தான் நான் வந்து செஞ்சேன். இது வந்துட்டு ரொம்ப செம்ம எப்படி சொல்கிறது, அப்படியே வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருந்தது இந்த பிஸ்கெட்டு. ஸோ அந்த ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னது போல் அன்றைக்கி எனக்கு எந்த ஆர்டருமே இல்லை. ஸோ எதுக்கு சும்மா இருக்கணும், இந்த டைமில் நம்ம வந்துட்டு எதாவது செஞ்சு வைப்போம்னு சொல்லி நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நோன்பு திறக்கிறதுக்கு வந்து முதல் நாள் தான் நான் வந்து உளுந்து வடை செஞ்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி அரைச்ச மாவை நான் அப்படியே வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு அதையே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் சைட் டிஷ் வந்துட்டு எதுவுமே நான் செய்யலை. ஸோ இந்த மாதிரி பிஸ்கெட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 220 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 200 கிராம்லேருந்து 220 அந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். அப்புறமா இன்னுமே சில பேர் வந்து எந்த பட்டர் யூஸ் பண்ணுவீங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஆவின் பட்டர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அமுல் பட்டர், அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட்டு. எனக்கு என்ன கிடைக்குதோ நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே இந்த பட்டர்லாம் அவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடைக்காது. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில் அவங்க பக்கத்தில் இருக்கிற கடையில் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்புறமா நான் வழக்கமாக வாங்குவேன் ரேவதி கடை, அங்கே வந்து எனக்கு மில்கி மிஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு எந்த நேரத்தில் எந்த மாதிரி பட்டர் கிடைக்குதோ நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்துட்டு அமுல் பட்டருமே நல்லாயிருக்கு. இது வந்து ரேட்டுமே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஆவின் வந்துட்டு இதை விடமே இன்னும் கம்மி. எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. சரி என்ன செய்கிறது, நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம செய்வோன்ட்டு நான் இப்போதைக்கு இந்த அமுல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டுமே பண்ணுறாங்க. அப்புறமா வந்துட்டு இந்த வாட்ஸ்அப் பண்ணியுமே கேட்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த பட்டர் உங்களுக்கு கிடைக்குமோ, உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டரை வந்துட்டு நான் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் தான் நான் வச்சுருந்தேன். அது நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே அந்த குக்கி எல்லாமே ஒரே மெத்தடில் தான் நான் செய்வேன். ரொம்ப நல்லா சூப்பர் பர்ஃபெக்டாகவே வரும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லாவே வந்தது. நான் ஆல்ரெடி குக்கி ரெசிபிஸ் நிறையவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பட்டரை ஒரு விஸ்க் இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் அந்த மாதிரி கூட வச்சு நல்லா நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சும்மா இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா நான் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து அந்த பட்டர் கூடயே நம்ம சர்க்கரையுமே சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 120 கிராம் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த குக்கியில் நான் அந்த முட்டை யூஸ் பண்ணி செஞ்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் முட்டை யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எக்லெஸ் வெர்ஷன் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. இந்த எல்லோவையும் அப்புறம் அந்த ஒயிட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு எல்லோவை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 முட்டையோட மஞ்சள் கருவையும் இந்த பட்டர் சர்க்கரை கலவையோடு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதே ரெசிபி ட்ரை பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பீட்டரில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நல்லா இது கலக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் கிட்ட ஆச்சு. பீட்டரில் நம்ம செய்யும்போது நல்லா வந்துட்டு என்ன சொல்கிறது, அது ரொம்ப கொலன்னு இல்லாமல் நல்ல ஒரு பதத்தில் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். அப்படி பீட்டர் இல்லைன்னா நல்ல விஸ்க் வச்சு நல்லா வேகமாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நான் வெறும் இந்த கரண்டிலே செஞ்சுட்டு இருந்தனால எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம மாவு அளந்து எடுத்துக்கலாம். மாவு சரியாக ஒரு 250 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இந்த அளவில் நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே வரும். ரொம்ப தாராளமாக நிறையவே வரும். நீங்கள் சும்மா இப்போ தான் வீட்டுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இதில் அப்படியே பாதி அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாத்தையுமே இன்ஷால்லா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம 2 பேட்சஸாக போட்டுட்டு பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாவு கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்புமே சேர்த்துக்கோங்க.
இதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கல. இருந்தாலுமே பிஸ்கெட் அவ்வளோ நல்லா சாஃப்டாக, கிறிஸ்பியாக வாயில் வச்சதுமே நல்லா கரைஞ்சி போயிடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம பால், தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிஸ்கெட் மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நம்ம முட்டை சேர்த்துருந்ததால நல்லா பர்ஃபெக்டாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி பண்ணி வச்ச கையோடய நம்ம இந்த பைப்பிங் பேக்குமே நம்ம ரெடி பண்ணிக்குவோம். எப்போவுமே இந்த குக்கிக்கு வந்துட்டு சும்மா நான் வந்துட்டு இந்த கையில் தான் பிடிச்சி வைப்பேன், நல்லாவே வரும். இந்த மாவில் வந்துட்டு கையில் பிடிச்சி வச்சாக்கா ஒழுங்காக வராது அப்படின்ட்டு இந்த மாதிரி நாசல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி நாசல்லாம் இல்லைன்னா நீங்கள் பால் பாக்கெட் கவர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு சும்மா கார்னரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா அப்படியே டிசைன் போட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப அழகாகவே வந்துடும். இது ஒரு காலத்தில் நான் வந்துட்டு இந்த கேக் ஏதாவது நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வக்கோளாறில் வாங்கினேன். ஆனால் அவ்வளோதான், வாங்கின கையோடு அது அப்படியே தான் இருக்குது. கேக் செய்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா டைமே இல்லை. அதில் என்னமோ தெரியல, அது டிசைன்லாம் போடுறதுக்கும் எனக்கும் சுத்தமாக வரவே வராது. அதனால் அந்த பக்கமே நான் போகல. இப்போ நான் இந்த குக்கி ட்ரேயில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வச்சுக்கிறேன். எண்ணெய் தடவணுன்ட்டு இல்லை, அந்த பேப்பர் வந்துட்டு ஒழுங்காகவே நிற்கல, அப்படியே பறந்துக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சோண்டு நான் தடவி வச்சுருக்கேன். அப்புறமா இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்ட டிசைன்லாம் பார்த்து நீங்கள் பயந்து போயிடுவீங்க, அந்த லட்சணத்தில் இருக்கும். ஏன்னா எனக்கு அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிசைனுக்கும் எனக்கும் சுத்தமாக ஒத்து வராது. மருதாணியே எனக்கு டிசைன் போட தெரியாது. சும்மா அந்த பழங்காலத்து டிசைன் இந்த போட்டு போட்டால் வைக்கிறது அந்த மாதிரி தான் நான் வச்சிட்ருப்பேனே. ஸோ அதனால தான் இந்த கேக் செய்கிறதுக்குமே பயந்துக்கு நான் செய்கிறதே இல்லை. அது மேலே அந்த டிசைன், டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ண வேண்டி வரும். நம்மளுக்கும் அதுக்கும் வந்துட்டு சுத்தமாக செட் ஆகாது. அதனால் சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சதே செய்வோன்னு அந்த பக்கமே நான் போகிறது கிடையாது. இருந்தாலுமே எனக்கு ஆசையாகவுமே இருக்கும், ஒரு பக்கம் நம்ம செய்வோம், ட்ரை பண்ணுவோன்ட்டு. அது என்னமோ தெரியல, அது ஒரு பயமாகவுமே இருக்கும். அதனாலயே என்னமோ தெரியல, அந்த கேக் பக்கமே நான் போகிறது இல்லை, அந்த க்ரீம் கேக் பக்கத்தில். இது எப்படியோ ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒழுங்காக தான் வந்துட்டு இருந்தது. போக போக டிசைன்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியே போச்சு. சரி, இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம் அப்படின்ட்டு நம்பிக்கையில் நான் அப்படியே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். சுற்றி வந்து அழகாக வந்து நடுவில் அதை எடுக்கும் போது தான் என்னமோ தெரியல, அது ஒழுங்காக எடுக்க வரல எனக்கு. எப்படியோ ஒரு வழியாக பெரிய சாகசம் பண்ணது போல் இந்த டிசைன் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. சும்மா இந்த டிசைன் போடுறதுக்கே பெரிய வேலையாக இருந்தது. உண்மையிலே இந்த க்ரீம் கேக்லாம் செய்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமை அதிகமாக தேவை. அவ்வளோதான், நம்ம இப்போ போய் பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த அவன் தெர்மாமீட்டர் பற்றி நம்ம பார்த்துருவோம். இது வந்து நான் மீஷோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நிறைய பேர் என்கிட்ட இப்போ ரீசெண்டாக அந்த ஷார்ட்ஸ்லலாம் நான் வந்துட்டு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணும்போது இந்த கிளிப்ஸுமே வந்து ஆட் ஆகிருந்தது. ஸோ அது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை, இதை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணுறீங்க அப்படின்னா நடுவில் சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரேக் மேலே சென்டரில் வச்சுட்டு எந்த டிகிரியில் வைக்கிறீங்களோ 180 சம்திங் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து பாருங்கள். அதுவே வந்து ரைஸ் ஆகும், கரெக்டாக நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சரில் வந்து காமிக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ 180ல் வைக்கிறீங்க, ரொம்ப அதிகமாக காமிச்சதுன்னா நீங்கள் அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்பரேச்சர் காமிக்குது இல்லையா நம்மளுக்கு, இதில் வந்து 200ல் காமிக்குது, ஆனால் நம்ம வச்சுருக்கிறது 180ல் தான் இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து குறைச்சிக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. நான் 180ல் வைக்கும்போது ஆரம்பத்தில் வந்துட்டு 150லே தான் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து 180க்கு வந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 200 வரைக்கும் போயிருச்சு. சரி, ரொம்ப 200 வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குறைக்கல, எனக்கு சரியாக வந்துருச்சு. இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு எதுவுமே தெரியலை, நல்லா தான் இருந்தது. நான் ஒரு சில வீடியோஸ் எல்லாமே நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன், இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம அடியில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்ம பார்க்குறதுக்கு. இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நம்ம பேக் பண்ணுறதுக்கு 150லேருந்து 180 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி தான் வச்சுட்ருந்தேன். கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் எந்த அளவில் நம்மளுக்கு காமிக்குதோ அந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன். அப்புறமா ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட நான் வச்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது பேக் ஆகிறதுக்குன்ட்டு, சரியாக நம்ம அந்த மாதிரி வச்சு விட்டுருவோன்ட்டு. அப்புறமா டாப் அண்ட் பாட்டம் ராட் 2மே ஆனில் வச்சுருந்தேன். அப்புறமா இந்த கன்வெக்ஷன் மோடு இருக்கும் இல்லையா, அந்த ஃபேன் அதுவுமே ஆனில் தான் இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் போட்ட டிசைன்லாம் பாருங்கள் கொஞ்சம் காமெடியாகவே வந்திருக்கு. இருந்தாலுமே பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு தானே, யார் என்ன சொல்ல போகிறான்ட்டு அதை அப்படியே நல்லா ஆற வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருந்தது. இது எப்படின்னா அப்படியே வாயில் போட்டதும் அப்படியே கரையிறது போல் அவ்வளோ நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. நான் இப்போ இதில் எடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சரியாக வந்துட்டு 1/2 கிலோவுக்கு மேலேயே வந்திருந்தது. ஒரு 3/4 கிலோ கிட்ட சரியாக வந்திருந்தது. நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் அப்படியே பாதி அளவாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த சூடாக இருக்கும் போதே போட்டு வச்சிட்டோன்னா ஒரு மாதிரி வதக்குன்ட்டு நமத்த மாதிரியே இருக்கும். ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறமா போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த ஜார்ஸ் எல்லாமே எங்கே வாங்குனீங்க அப்படின்றமே கேட்டுட்ருந்தீங்க. இது எல்லாமே நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். மீஷோ அப்புறமா அமேசான் 2த்துலேயுமே நான் மாறி மாறி வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் தனியாகவே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அன்பாக்சிங் வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன். அப்புறமா இந்த நோன்பு தொடங்கிட்டாலே போதும், நான் சரியாக அந்த துணி துவைக்கிற வேலை எல்லாமே நான் ஒரு 4 மணி அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த நேரத்தில் செய்யும்போது என்னமோ தெரியலை, எனக்கு கொஞ்சம் நல்லா வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை. இதே நம்ம காலங்காத்தாலே நம்ம இந்த மாதிரியான கொஞ்சம் ஹெவியான வேலைலாம் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா ரொம்ப அந்த எனர்ஜிலாம் எனக்கு அப்படியே போயிட்டது மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த நோன்பு முடிகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் துணி துவைக்கிற வேலை, இந்த காய போடுற வேலை அது எல்லாமே செய்கிறது. அதெல்லாம் முடிச்ச கையோட என்னோடய குட்டி பையன் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு லைட்டாக வந்து அந்த கேமரா மாடல்லாம் வரதுக்கு அவன் ஒரு மாதிரியா பண்ணுவான். அவன் வந்துட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் மம்மி எடுக்காத அப்படின்ட்டான். அதனால் அப்படியே கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா இந்த ஈவினிங்காக வந்துட்டு நோன்பு திறக்கவுமே வந்து டைம் வந்துருச்சு. அதனால் இந்த கொஞ்சமாக அந்த ரோஸ் மில்க் கலந்து எடுத்துப்போன்ட்டு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அதில் தான் அந்த ரோஸ் மில்க் எல்லாமே நான் கலந்து எடுத்துக்கிறேன். இந்த வாட்டிக்கு நோன்புக்கு வந்துட்டு அவ்வளவா ஜூஸ் எதுவுமே எடுத்துக்கல. அப்புறமா இந்த ஜில்லுன்னு குளிர்ச்சியாக சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எதுவுமே அவ்வளவா நான் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா பசங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே அப்போ தான் ஜுரம் எல்லாமே வந்துட்டு போயிருந்தது. அதனால் நான் பயந்துக்கிட்டே அவ்வளவா நான் எதுவுமே எடுக்கலை. சரி இப்போ நோன்பு முடிய போகுது இல்லையா சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டதால நான் இப்போ தான் வந்துட்டு நோன்பு முடிகிற ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ஜூஸ் அப்புறமா இந்த கடற்பாசி எல்லாமே நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் மில்க் சிரப் இருக்கும் இல்லையா, அதிலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும். இருந்தாலுமே அது வந்து எங்களுக்கு பத்தாது. அதனால் கொஞ்சமாக இந்த பொடி பண்ண சர்க்கரையுமே சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து வச்சுட்டேன். அப்புறமா இன்னொரு சைடுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வடை மாவு வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்ட்டு. ஸோ அதையுமே வெளியில் எடுத்துகிட்டு நல்லா அது சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா நான் வடையுமே போட்டு எடுத்துட்டேன். தினமுமே இந்த மாதிரி வந்து செய்கிறது கிடையாது. ஒரு நாள் இப்போ ஏதாவது இப்போ வடை மாவு அரைக்கிறோன்னா மறுநாளைக்குமே அது வந்து இருக்கும். ஏன்னா இப்போ கம்மியாக தானே அளவில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் முதல் நாள் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோன்னா மறுநாளைக்கு அந்த ஸ்நாக்ஸ் செய்கிற வேலை இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு போயிட்டுருக்குது. அதே மாதிரி தான் அந்த கடற்பாசி ஏதாவது செஞ்சு வைக்கிறோன்னா அது முதல் நாளே நம்ம செய்கிற அன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம காலி பண்ண முடியாது. அது அப்படியே இருக்கும். அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மறுநாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்களுக்கு வெறும் இந்த ட்ரெண்டியான கேக்ஸாக சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா, நல்லா ட்ரெடிஷ்னலான ரொம்ப ரொம்ப யம்மியான ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே ஃபஜிலா சிஸ்டர் ஃப்ரம் காரைக்கால் இவங்க வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஷால்லா இந்த சைடு யாராவது இருந்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு கொடுங்க. அந்த பொட்டி பனியான் அது இதுன்ட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் எல்லாமே இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஷால்லா யாருக்காவது தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.